என்னத்தை சொல்ல, எதை சொல்ல? யாரை கேட்டாலும் நான் மாற்றத்துக்காக வாக்களித்தேன், நான் மாற்றத்துக்காக வாக்களித்தேன். எதுக்காக வாக்களிச்சிங்க? இந்த மாதிரி ஆன்லைனில் சரக்கை சேல் பண்ணுறதுக்காக வாக்களிச்சிங்களா? இது வரைக்குமே எந்த அரசுமே ஏற்பாடு செய்யாத ஒரு திட்டத்தை நம்ம தாவேக அரசு ஏற்பாடு செஞ்சுருக்கு. இதில் ஆன்லைனில் சேல் பண்ணுற திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. சிறப்பான முறையில் இருக்குது. ஆட்சி மாற்றம் தான்ப்பா, நான் இல்லைன்னா சொல்ல. ஆட்சியில் வேறு லெவலில் இருக்குது. தரமான சம்பவமாக இருக்குது ஆட்சிலாம். ஒரு சின்ன குறை சொல்ல முடியாது. 717 கடையை மூடிட்டேன்னு சொல்கிறாங்க. இது அரசு 717 கடையை மூட சொல்லி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் மூடியதற்கான எந்த அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படல. கிட்டத்தட்ட 127லேருந்து 160 கடைக்கு கிட்ட மட்டும் தான் மூடப்பட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாஷ் பேனர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பேருந்து நிலையங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மதுவையில் தமிழகத்தை உருவாக்கிய வெற்றி கழகத்துடைய தலைவர்னு போடுறாங்க. அதெல்லாம் வந்து மதுவை ஃபுல்லாக ஒழிச்சிருந்தால் மட்டும்தான் அது போடுவதற்கான தகுதியும் தராதரமும் இருக்குன்றோம் நாங்கள். இதில் இந்த லட்சணத்தில் வேறு ஆன்லைனில் வேறு சேல். இது மதுவை ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துங்க. அதுவும் பாருங்கள், அமைச்சர் அண்ணன் விக்னேஷ் அவர்கள் சொல்கிறாப்புல, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிடுங்க, அந்த ஆப் மூலயமா ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு 10 ரூபா சேவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே அதில் பே பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நான் பே பண்ணிவிட்டு நான் கடையில் போய் அந்த ஸ்லிப்பை கொடுத்து நான் அதுக்கப்புறம் வாங்கின்னு வரத்துக்கு நான் எதுக்கு அதை போய் வாங்கினா, நான் டேரெக்டாக கடையிலே 10 ரூபா போனால் போதுன்னு சொல்லிட்டு வாங்குகிற மக்கள் மத்தியில் நீங்கள் ஆன்லைன் சேலை உற்பத்தி ஆக்கிறீங்கன்னா இதுக்கு என்னென்ன அர்த்தம்னா, நான் என்ன வேணால் பண்ணுவேன், இங்கே யாரும் கேட்கக்கூடாது, இது ஏன் நாடு, ஏன் தமிழ்நாடுன்னு ஒரு ஆணவ பேச்சு, ஆணவ அதிகாரம், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி வாக்களிச்சுன்னு சொன்ன எல்லா மக்களுமே கொஞ்சம் யோசிங்க. ஏன்டா நம்ம வாக்கை செலுத்தணும்னு யோசிப்பீங்க. ஆல்ரெடி யோசிச்சுட்டாங்க டெல்லா சைடில் ஃபுல்லாமே. மக்கள் இன்னமும் நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு இந்த அரசுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. இன்னும் இருக்குது. மக்கள் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4.5 வருஷம் இருக்குது. சரிங்களா? அதுக்குள்ளே ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் 55 மாதம் இருக்குது. அப்புறமேட்டு யாரை தேடுறீங்கன்னு பார்ப்போம்.